நாருட்டோ சீரிஸில் வர ஷெரிங்கானை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜுஜுட்சுனா அது நம்ம ஷெரிங்கான் தாங்க. அந்த ஷெரிங்கான்லேயும் ஒரு 3 விதமான டோமோ இருக்குது. ஃபர்ஸ்ட் டோமோ ரொம்ப பேசிக் பெர்செப்ஷன் தாங்க, சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியும். செகண்ட் டோமோ வரும்போது அவங்களுக்கு பெட்டர் ரியாக்ஷனும் இருக்கும், அதேமாரி ஆப்பனோட ட்ராக்ஷனை ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியும். தேர்ட் டோமோ ஃபுல் காம்பேட் எஃபிஷியன்சி, அது வந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் பவர் கொடுக்கும். அதேமாரி ஃபைட்டில் அவ்வளோ எபிலிட்டி அவங்களுக்கு தரும். இதுதான் நம்ம சாசுகே வச்சுருந்துருப்பார். அதோட அது எபிலிட்டிஸ் என்னென்னா அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கும். அதையும் தாண்டி ஆப்பனோட ப்ரெடிக்ட் மூவ்ஸை ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் விடுங்க, கென்ஜுட்சு கேஸ்டிங், அவங்களால இல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இட்டாஜுச்சிக்கா இருக்கும் தெரியுங்களா, அந்தமாரி டக்குன்னு ஒரு ஆள் இல்லாத மாரி வைக்க முடியும், அந்தமாரி பண்ண முடியும். அது அடுத்து தாண்டினா நம்ம காப்பி ஜுட்ஸு, நம்ம ககாஷி தாங்க. அவரோட வெறும் ஷெரிங்கான் வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜிட்ஸுவை ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸ்லேயே காப்பி பண்ண முடியும். மற்றவங்கள கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இவர் வித்தின் 1 செகண்ட்லேயே காப்பி பண்ண முடியும். மங்கிக்கு ஷெரிங்கான் இது எப்படி அவைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப டீப்பாக பிடிச்சவங்கள லூஸ் பண்ணுறத அதை பார்க்கும் போதோ இல்லை அதை கேட்கும் போதோ நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஃப்ளோ ஆகும் தெரியுமா, அந்த டைமில் தான் அந்த மங்கிக்கு ஷெரிங்கான் அவேக்கன் ஆகும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒபிட்டோக்கும் ககாஷிக்கும் நம்ம ரின்ஸ் ஆகிறத ஒரு 2 பேரும் அட் டைமில் பார்த்துருப்பாங்க. அதனால அடுத்த செகண்டில் 2 பேருக்கும் மங்கி ஷெரிங்கான் அவேக்கன் ஆகிருக்கும். அதோட எபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அமத்ராசு ஒரு பிளாக் கலரில் ஃப்ளேம் வரும். அது யார் மேலே வைக்கிறாங்களோ அவ்வளோதான், அவங்க எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த அமத்ராசும் போகாதுங்க. நெக்ஸ்ட்டு சுக்குனாமி, இது வந்து பவர்ஃபுல் இல்யூஷன் கண்ட்ரோலுங்க. அவங்கள வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே ஒரு போர்ட்டலுக்குள்ளே வைக்க முடியும். அதையும் தாண்டி அவங்கள வந்து 3-4 வித்தின் 1 நிமிஷத்துலையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர் இருந்தால் நாங்கள் சுக்கியாமி. அடுத்தது சுசனோ, இது யூஸ் பண்ணும்போதோ நமக்கு மேலே ஒரு ஆர்மர் மாரி கிரியேட் ஆகும். ஏன்னா சொல்ல போனால் நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜுஜுட்சுனா இந்த சுசனோ சொல்லலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சக்ராவும் அவ்வளோ ஃப்ளோ ஆகும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம். சாஸ்கே பவர் தான் அமத்ராசு, இது அவனால் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதோட ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ யூஸ் பண்ணுறோனோ அந்தளவுக்கு பிளைண்ட்னஸை அவ்வளோ அதிகமாக்கும். கண்ணு சரியாமல் சீக்கிரமாக போயிடும். அதையும் தாண்டி அவனோட சக்கராவை அதிகமாக யூஸ் பண்ணும். இதனால தான் நம்ம உச்சிகால இருக்கிற எல்லாருமே இஎம்எஸ் அவேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு துடிப்பானுங்க, நம்ம மட்ரா போன ஆளுங்க. என்டர்னல் மங்கி ஷெரிங்கான் இது அவேக்கன் பண்ணால் என்னப்பா ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. அதாவது அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது, அதோடு தாண்டி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கரான ஒரு சுசனா கிடைக்கும். அதையும் தாண்டி அவங்களுக்கு சக்கரெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். இதனால தான் நம்ம சாஸ்கி உச்சிகா வந்து நம்ம இட்டாச்சியோட கண்ணை எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிப்பா, இஎம்எஸ்க்கு அப்புறம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதாங்க நம்ம ரெண்டிங்கான். எந்தளவுக்கு அது பவர்னா, நம்ம சேஜ் 6 பேக்ஸை இறங்கி வந்து இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுக்குற அளவுக்கு ஒரு காட் லெவல் பவர் தாங்க. அதில் மொத்தம் 6 வகை இருக்குது. ஏன்னா சேஜ் ஆஃப் 6 பேக்ஸ், அதனால அது 6 வகை இருக்குது. முதல்ல தேவா பாத், அசுரா பாத், ஹியூமன் பாத், அனிமல் பாத், பிரெட்டா பாத், நரக்கா பாத், மொத்தம் 6 பாத் இருக்குது. முதல்ல இருக்கிறது தேவா பாத், அவனால் புஷ் புல் இது 2மே பண்ண முடியும். அதாவது ஒருத்தனை இழுக்கவும் முடியும், அதேமாரி அவனை தள்ளவும் முடியும். நெக்ஸ்ட் இருக்கிறது அசுரா பாத், மெக்கானிக்கல் வெப்பன்ஸ் அண்ட் மிசில்ஸை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹியூமன் பாத், சோல் எக்ஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் வந்து அவனால் ஈஸியாக மற்றவங்களோட சோலை வந்து ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக கில் பண்ண முடியும். அனிமல் பாத், அவனால் எந்த ஒரு அனிமல் கிரியேச்சரும் சமனிங் பண்ண முடியும். பிரேட்டா பாத், அப்சர்வ் சக்கரா நிஞ்சுட்சு, அவனால் ஈஸியாக எந்த ஒரு சக்கராக வந்தாலும் அப்சர்வ் பண்ண முடியும், அதுவே நிஞ்சுட்சுவாக மாற்றவும் முடியும். நரக்கா பாத், கிங் ஆஃப் ஹெல்ங்க, இரகேஷன் ஹீலிங், இதனால் அவனுக்கு எவ்வளோ அடிப்பட்டாலும் சரி அவனால் டக்குன்னு ஹீல் ஆக முடியும். நமக்கு சாசு கேட்குறது 6 டோமர் ரெனிகான். இதில் அவனுக்கு யூனிக்கான எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஆமேனோட்டிக்கேரகரான்னு சொல்லிட்டு இது ஒரு பவருங்க. அது இன்ஸ்டண்ட்டாக அவனோட பொசிஷன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். இதனால தான் நம்ம பொருட்டோலையும் வந்து நிறைய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல், அவனால் போர்ட்டல்ஸை உருவாக்க முடியும், அட் டைமில் அதை க்ளோஸ் பண்ண முடியும். அடுத்தது கம்பைன் அமத்ராசுங்க, அவனால் எந்த ஒரு விஷயத்துக்கூடையும் அமத்ராசுவை கம்பைன் பண்ண முடியும், அது உருவாக்கவும். சரிப்பா, இவ்வளோ பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சக்கர யூசேஜ் நிறையவே இருக்குமே. நம்ம நருட்டோனா கூட பரவாயில்ல, ஏதோ குறமாக இருக்குது, அவனால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம சாசுக்கே இருக்குது, எப்படி இவ்வளோ யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேஸ் ஷெரிங்கான் இது வந்து கொஞ்சம் இருந்தாலே போதும், அவனால் இருக்கிற வச்சு தப்பிக்க முடியும். மங்கிக்யூ அது கொஞ்சம் ஹை லெவலில் தான் ஆகும், டக்குன்னு ட்ரெயின் ஆகிடும். நம்ம சுசானோ ரொம்ப அதிகமானது யூஸ் ஆகும், டக்குன்னு ஸ்ட்ரெயின் ஆகிடும். ரெனிங்கான் எக்ஸ்ட்ரீம்லி ஹை, இதை வந்து ஒரு காட் லெவல் ஷினோபிஸால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்னா சாஸ்கி உச்சிகாவை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது? ஏன்னா நம்ம சேஜ் 6 பேக் இறங்கி வந்து அவரோட சக்கராவை அள்ளி கொடுத்துருப்பாரு. அதனால் நம்ம சாஸ்கேக்கு அன்லிமிட்டடான சக்கரா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவனால் அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு ரெனிங்கானை யூஸ் பண்ண முடியும். இதோட நம்ம ஷெரிங்கான் பற்றியான வீடியோ இதோட முடியுதுங்க. இந்தமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பாய்.